ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆசாண்டி குழந்தை பற்ற வீடியோவை நான் போட்டேன். ஆனால் ஆசாண்டிக்கு என்ன டெலிவரி ஆச்சு அப்படிங்கிறத, நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியனாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலை. அது இருந்த டென்ஷனில் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிக்கோங்க. இப்போ சொல்லிடுறேன். அன்றைக்கி நார்மல் டெலிவரி தான். அண்ணி நல்லா இருக்காங்க, பாப்பாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப உங்களோட வேண்டுதல் தான் அன்னைக்கு சுகமாக பிறந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாரும் சொன்னீங்க சுகமாக பெற்றெடுக்கணும்னு. எங்களை விட மேலே நீங்களும் ரொம்பவே யோசிச்சிங்க, ரொம்ப சாமி கும்பிட்டீங்க. ஸோ அதனால தான் நடந்திருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்ன வீடியோனா, நீங்கள் அக்கா உங்களோட ஃபேஸுக்கு நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஹேர் ஸ்மூத்னிங் பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஐலைனர் என்ன யூஸ் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நான் போடுறேன் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல, பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் இவ்வளோ நாள் போட முடியலை. இப்போ கூட நான் ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு வந்த உடனே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இனி விட்டா மேக்கப் போட்டுட்டு இப்படி உட்காந்துருக்காங்களே, வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ மேக்கப்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம வீடியோ எப்போவுமே நேச்சுரலாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு இப்போ தான் வந்தோடனே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணலாமா பண்ண வேணாமான்னு கேட்ட பிள்ளைங்களுக்காக இந்த வீடியோ. சரியா? ஹேர் ஸ்மூத்னிங் பொறுத்தவரையில் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணினாவே அது டெத் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெத் ஆயிடுச்சு, ஹேர் உயிரோட இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஹேர் டெத்து. இனி இது வளர்ற ஒரு ஹேர் தான் நமக்கு புது ஒரு ஹேராக இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள ஹேர் எல்லாமே நமக்கு அது டெத்து தான். ஹேர் ஸ்மூத்னிங் எல்லாத்துக்கும் பண்ணணும்னு ஆசை இருக்க தான் செய்யும். ஏன்னா எனக்குமே அந்த ஆசை இருந்தது. பிள்ளைங்கனாலே அப்படித்தான், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும், நாளுக்கு நாள் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பிள்ளைங்களோட ஆசை. அதனால தான் ஒவ்வொரு பிள்ளைங்க பண்ணுறதை பார்த்துட்டு உடனே கேட்குறாங்க. என்கிட்டயுமே நிறைய பேர், விஜய்க்கா உங்கள் ஹேர் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மூத்னிங் பண்ண பிறகு நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக இருக்கீங்க, எங்களுக்கும் அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறீங்க. உங்கள் ஆசை தப்பு கிடையாது. நான் நானுமே இதை அமௌண்ட்டு கொடுத்து நான் பண்ணலை. ஓப்பனாக சொல்லணுன்னா, நான் ஒரு ப்ரொமோஷனுக்கு போனேன், எனக்கு இதை பண்ணினாங்க. ஆனால் நான் காசு கொடுத்து கண்டிப்பாக இதை போய் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹேரை பொறுத்தவரையில் நம்ம பொம்பளை பிள்ளைங்கனாலே ஹேர் தான் அழகு. அந்த ஹேரை எந்த பொம்பளை பிள்ளைங்களும் அதை தானாகவே கெடுத்துக்க நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் நானும். அதனால் நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு, நம்ம குழந்தை குட்டின்னு பார்த்தாச்சு, இனி அது போனால் என்ன இருந்தால் என்ன அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேரேஜ் முடியாத நிறைய பிள்ளைங்க அக்கா நாளைக்கு எனக்கு பர்த்டே பார்ட்டி, நாளைக்கு எனக்கு கல்யாண வீடு, அதனால நான் ஸ்மூத்னிங் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி பட்ட பிள்ளைங்களுக்கு தான் இது. என்னென்னா ஹேர் நம்ம ஸ்மூத்னிங் பண்ணிட்டோன்னா அது டெத் ஆயிரும், அது உயிரோட இல்லை அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அதுதான் அர்த்தம், அது உயிரோட இல்லை அப்படிங்கிறது தான் மெயின். என்ன ஒன்று, நம்ம இதை பண்ணுறது விஷயம் கிடையாது. நம்ம ஸ்மூத்னிங் பண்ணிக்கிட்டு நம்ம ஹேரை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அது ஏன் கவனமாக பார்க்கணுன்னா, நான் வீடியோ எடுக்கிறது அங்கே இங்கேன்னு சுற்றுறதுனால நான் பெருசாக கவனிக்கிறது கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நான் ஏதோ கண்ணா பின்னா அப்படின்னு தான் இருப்பேன். ஏன்னா இவ்வளோ நாளாகி நான் ஒரு வாட்டி தான் ஹேர் ஸ்பாவே பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லணும்னா நான் பண்ணி 7-8 மாதம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் ஸ்மூத்னிங் பண்ணி. ஆனால் நான் ஒரே ஒரு வாட்டி தான் ஹேர் ஸ்பா பண்ணியிருக்கேன். ஆனால் அது பண்ணவே கூடாது. என்னென்னா, நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணிட்டாவே மந்த்லி ஒரு வாட்டி கண்டிப்பாக ஹேர் ஸ்பா பண்ணணும். அது ஏன் நம்ம ஹேர் ஸ்பா பண்ணுறோன்னா, நம்மளோட ஹேர் க்ரோத் ஆகிறதுக்காக தான் நம்ம ஹேர் ஸ்பா பண்ணுறோம். கண்டிப்பாக அதை நம்ம பண்ணணும். பண்ணால் தான் நமக்கு அந்த புது ஹேர் வளர்ந்து வர்றதுக்கு அது உதவும். கொஞ்சம் ஹேர் வளர்ந்து வர்றதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் ஏன் கல்யாணம் முடியாத பிள்ளைங்கள நான் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்ம மேரேஜ் முடிஞ்சு குழந்தைங்க பெற்றதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஸ்பால் ஆரம்பிச்சிடும், ரொம்பவே முடி கொட்டும். அது கொட்டும்போது நமக்கு முடி திருப்பி வரணும்னு ஆசைப்பட்டால் நமக்கு வராது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க முடியை நல்லா வச்சுக்கோங்க, ஸ்மூத்னிங் வேண்டாம். ஆனால் போட்டெக்ஸ் பண்ணிக்கலாம்.
போட்டெக்ஸ் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஹேருக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது. போட்டெக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இது வந்து பெர்மனண்ட்டாகவே எப்படி இருக்கா, போட்டெக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 4 மந்த்து 6 மந்த்து வரும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஸ்மூத்னிங் பண்ணணும், ஹேருக்கு ஸ்மூத்னிங் பண்ணணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க போட்டெக்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லை எனக்கு ஸ்மூத்னிங் தான் பண்ணணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க ஸ்மூத்னிங் பண்ணிக்கிட்டு மந்த்லி ஒரு வாட்டி ஹேர் ஸ்பா எடுங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்மூத்னிங் பண்ணும்போது என்ன பிராண்டு வச்சு யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஸ்மூத்னிங் பண்ணும்போது என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் பிராண்டில் தான் நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணணும். அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எப்படின்னு தெரியாது, பியூட்டிஷியன் ஒவ்வொரு இடத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஸ்மூத்னிங் பண்ணவங்க அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா இந்த மாதிரி நம்ம என்ன பிராண்டில் வந்துட்டு பண்ணுறோமோ அதே பிராண்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். ஆனால் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணல. கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும், ஆனால் நான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு அப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து நமக்கு நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் ரேட்டுமே வந்து நமக்கு 2000க்கு மேலே வந்துடுது. ஸோ அதனால் நான் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலை, தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஹேர் நல்லா தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் ஹேர் வந்து நிறையா கொட்டுது, எனக்கு வந்து நிறைய முடி வேஸ்ட்டாக போகுதுக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக தெரியலை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, நம்ம அதை பார்த்துக்கிறத பொறுத்து இருக்குது. ஸ்மூத்னிங் பண்ணுறதுல ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கொண்டை போடக்கூடாது, பின்னி வைக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட மாட்டோம்னு இருக்க பிள்ளைங்க அதை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஹேர் வந்து பெண்ட் ஆயிரும். நம்ம வந்து அதை பின்னும்போது அப்புறம் வந்து கிளிப் எடுத்து வைக்கும்போது அதெல்லாம் பெண்ட் ஆயிரும். நான் எப்போவுமே இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனால எனக்குமே இந்த இடத்துல ஹேர் வந்து பெண்ட் ஆகி தான் இருக்கும். நான் கிளிப்பை எடுத்தாச்சுன்னா அந்த இடம் எப்போவுமே இப்படி பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு பெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது செட் ஆகாது. கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விட்டு நல்லா ஸ்டைலிஷாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஹேர் முக்கியம். மொத்தத்திலே சிம்பிளாக சொல்லணுன்னா, எனக்கு ஹேர் முக்கியம். என் ஹேருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, லைஃப் லாங் என் ஹேர் இதே மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்மூத்னிங் பண்ணாதீங்க. ஓகேவா? இது இந்த சாப்டர் ஓகே முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு, அக்கா நீங்கள் வந்து ஃபேஸுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து ஃபேஸுக்கு எந்த விதமான பொருளுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் யூஸ் பண்ணுற ஒன்று நைட் க்ரீம் தான். அந்த நைட் க்ரீம் வந்துட்டு நான் நைட்டு தூங்கும்போது போடுவேன். காலைல எழுந்திரிச்ச உடனே எங்கேயாச்சும் வெளியில் போகிறதா இருந்தாச்சுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளம்பி போவேன். அப்படி போகலை, இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா நான் வந்து ஃபேஸுக்கு எதுவுமே போட மாட்டேன். சோப் போட்டு ஃபேஸ் கழுவோ எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த க்ரீம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருவேன். ஆனால் எனக்கு வந்து அந்த க்ரீமு வந்து செட் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணுற க்ரீம் ப்ராடக்ட் இது தான். நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், குங்குமாதி. சரியா? இது வந்து ஆன்லைன்லேயுமே உங்களுக்கு இருக்குது, மீஷோலையுமே இருக்குது. ஆனால் நம்ம மெடிக்கலில் வாங்குறத விட ஆன்லைனில் வந்துட்டு ஒரு 50 ரூபா கூட இருக்குது. நம்ம மெடிக்கலில் எனக்கு வந்து பதிவாக என் வீட்டுக்காரர் ஒரு அவங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து மெடிக்கல் வச்சுருக்கிறதுனால அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு அது இதாக தெரில. நிறைய பிள்ளைங்க அக்கா எனக்கு அது கிடைக்கலக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இதில் கொடுத்துருக்குற இந்த ஃபோட்டோ தான். உள்ள க்ரீம் வந்து ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்கும். அந்த ஒரு மாதிரி கற்பூர ஸ்மெல் அடிக்கும். நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. நைட்டு போட்டேன்னா காலையில் எங்கேயும் போனால் கழுவேன், இல்லைனா கழுவ மாட்டேன். இதுதான். இது வந்து சில பிள்ளைங்களுக்கு ஃபேஸுக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்கு இது ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இன்னொருத்தங்களுக்கு சொல்லியுமே அது அவங்களுக்கு செட் ஆகலை. ஃபேஸெல்லாம் நிறைய பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு ஃபேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து முன்னாடி ரொம்ப இதில் பிளாக் மார்க்ஸ் நிறைய கிடந்துச்சு. நிறைய ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் மந்த்லி நமக்கு 3-4 பிம்பிள்ஸ் வந்துடும். அது வர்றதை கொண்டு இல்லை, வந்துட்டு அப்படியே தழும்பா அப்படி இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஃபேஸுக்கு இது சூப்பராக செட் ஆயிடுச்சு. அதனால இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதில் இந்த இடம்லாம் ரொம்ப பிளாக், இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு, புள்ளியாக ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு.
அது இப்போ இவ்வளோ மாறி இருக்குன்னா அது எனக்கு ரொம்ப கை கொடுக்குது. இன்னொன்று, நமக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பிள்ளைங்க, கருப்பாக இருக்கிறேங்க்கா, நான் கொஞ்சம் கலர் ஆகணும்னு ஆசைப்பட்றேங்க்கான்னு ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கு அந்த க்ரீம் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நான் வந்து நிறைய பிள்ளைங்க எனக்கு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், அக்கா என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுக்கும் உதவும், எனக்கும் கொஞ்சம் கலர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன், நம்ம இவ்வளோ டார்க்காக இருக்குமே, கொஞ்சம் கலர் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. உங்களுக்கு ஒரு 10-15 நாள் கழிச்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து மற்ற க்ரீம் மாதிரி க்ரீம் போட்டு தான் ஃபேஸ் கலர் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்காது. உங்களோட ஒரிஜினல் கலர் மாதிரியே இது வந்து காமிக்கும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம். கிடைக்காத பிள்ளைங்க, பக்கத்தில் மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்காத பிள்ளைங்க, மீஷோவில் பாருங்கள், மீஷோவில் இருக்குது, 150 ரூபாய்க்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த க்ரீம் போடுறது நான் கண்டிப்பாக இதை எல்லாரும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க ஃபேஸுக்கு செட் ஆகுதுன்னா பண்ணுங்கள். எனக்கு செட் ஆகுது, எனக்கு நல்லா இருக்குது. அப்படியுமே எனக்கு வந்து சில நேரத்தில் என் ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி விட்டுரும், ரொம்ப ட்ரைனஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆகும் பார்த்துக்கோங்க. அதனால் அந்த மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இவ்வளோதான். நான் நைட்டில் போடுற அந்த க்ரீம் அது மட்டும் தான், நைட்டு போட்டுட்டு இதுதான். அதுக்கப்புறம் நான் எங்கேயாச்சும் கிளம்பும்போது ஒரு சின்ன பவுடர் கூட போட மாட்டேன். அதுதான் உண்மை, எதுவுமே போட மாட்டேன். நீங்கள் கேட்குறீங்க, அக்கா வெளியில் போகும்போது உங்கள் மேக்கப் வீடியோ போடுங்க, உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நிஜமாக அந்த க்ரீமை தள்ளி நான் ஒரு பவுடர் கூட போட மாட்டேன். நான் எக்ஸ்ட்ரா போடுறது ஐலைனர், லிப்ஸ்டிக். இப்போ ஒரு 2 நாளாக தான் இந்த ஐ ஷேடோ போடுறேன். மற்றபடி எதுவுமே நான் போட மாட்டேன். நீங்கள் அந்த க்ரீம் போட்டாவே போதும், எந்த விதமான மேக்கப்பும் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு லிப்ஸ்டிக், ஒரு ஐலைனர் போதும், அதுவே நமக்கு தாராளமான மேக்கப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு அது கரெக்டாக இருக்குது. ஓகே, ஃபேஸுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே கிடையாது. சோப்பு இது தான் யூஸ் பண்ணணும், இது இல்லை நம்ம இதுதான்னு நான் வந்து வைக்கலை. நான் எல்லாத்தையும் மாதிரி இப்போ ஒரு வில்லேஜில் எப்படி நம்ம ஒரு ஆள் யூஸ் பண்ணுற சோப்பை தான் நம்ம ஃபேமிலி மொத்தமாக யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரே சோப்பு தான், ஃபேமிலி மொத்தமாக நாங்கள் ஒரே சோப்பை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. க்ரீம் வந்து உங்கள் ஃபேஸுக்கு செட் ஆனால் கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன எதை பற்றினா ஐலைனர். ஐலைனர் வீடியோ போடுங்கக்கா, நீங்கள் வந்து போடுற ஐலைனர் அழகாக இருக்குது, எப்படி நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஷார்ப்பாக வரைகிறீங்க, உங்களுக்கு எப்படி அந்த அந்த சேஃப் எப்படி அழகாக வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அக்கா அதை வீடியோ போடுங்கக்கா, நீங்கள் ஐலைனர் போடுறத எனக்கு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் கண்டிப்பாக சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் முக்கியமாக நான் இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நிறைய பேர் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற அந்த ஐலைனரோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்துட்டு அக்கா நீங்கள் யூஸ் பண்ணுற ஐலைனரோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் அந்த நான் யூஸ் பண்ணுற ஐலைனர் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு லோக்கலாக தெரியலாம், எனக்கு தெரியல, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னு சொல்லி தான் நான் இதைத்தான் வந்து பல வருஷமாக ஒரு 3 வருஷமாக நான் இதைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இந்த ஃபோட்டோ தான் இதுதான். இது எல்லா ஸ்டோர்லேயுமே நமக்கு கிடைக்கும். பெரிய பிராண்டுன்னு எனக்கு தெரியலை, பெரிய பிராண்டாக என்னென்னு எனக்கு தெரியலை. பட் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். எனக்கிட்ட பெருசாக நீங்கள் வந்து பிராண்டெல்லாம் கேட்டிங்கன்னா பியூட்டிஷியன் படித்த பிராண்டு அது வேறு, அது தனி. மற்றபடி இந்த மாதிரி நம்ம செல்ஃப் மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டுன்னா எனக்கு அது தெரியலை. நான் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சூப்பராக இருக்குது. என்கிட்ட இது நாள் வரைக்கும் இது என்ன உங்கள் ஐலைனர் இப்படி இருக்குன்னு யாருமே கேட்டது கிடையாது. சூப்பராக இருக்குது, நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் எனக்கு ஃபோட்டோ அனுப்புறீங்களா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் இது உங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நான் போட்டதே கிடையாது. இப்போ போடும்போது அக்கா அழகாக இருக்குது, நீங்கள் போட்டு சொல்லித்தாங்கன்னு சொல்கிற அளவுக்கு என் ஐலைனர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னென்னு தெரியல, கண்டிப்பாக நான் ஒரு நாள் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அக்கா உங்களோட லிப்ஸ்டிக் ஷேடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா நான் இது நாள் வரைக்கும் பிங்க் தான், மேக்ஸிமம் பிங்க் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஓல்டு வீடியோவில் வந்துட்டு பிங்க் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்துருப்பீங்க. இப்போ தான் வந்துட்டு நான் இது வாங்கினேன், மெரூன் மாதிரி. அது நல்லா இருக்குது, இந்த ஷேடு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கூடா பியூட்டி, சரியா? கூடா பியூட்டி வந்து சூப்பர் பிராண்டு.
நான் பியூட்டிஷியன் கிளாஸில் படித்ததுலையுமே எங்கள் மேம் சொல்லியிருக்காங்க கூடா பியூட்டி வந்து ரொம்பவே நல்ல ஒரு பிராண்டு அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியுது உண்மையிலே சூப்பர் பிராண்டு. நான் காலையில் போட்ட லிப்ஸ்டிக், இப்போ நான் வந்து இதை காலையில் போட்ட லிப்ஸ்டிக்கு அது ரொம்பவே நீங்கள் என்ன தான் வந்து நம்ம எச்சி பட்டாவும் தண்ணி குடித்தாவும் அது வாட்டர் ப்ரூஃபாக நல்லாவே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட ஃபோட்டோவும் நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பிள்ளைங்க கேட்குறீங்க, அக்கா உங்கள் லிப்ஸ்டிக் ஷேடு நல்லா இருக்குது, எனக்கு கொஞ்சம் அந்த ஃபோட்டோ அனுப்புறீங்களா அப்படின்னு. அவங்களுக்காக தான் இதை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான், விஜயக்கா வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன், வேறு பெருசாலாம் எதுவும் யூஸ் பண்ணலை. இந்த ஸ்மூத்னிங் பண்ணுற பிள்ளைங்க வந்து விஜயக்கா பண்ணியிருக்காங்க, பட் நம்மளை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ், நம்ம ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு சின்ன ஷாம்பு சீப்பு வாங்குறதுக்கே நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நான் ஒரு பொருளும் பார்த்து தான் செலவு பண்ணுவேன். இது எதுக்கு பண்ணிக்கிட்டு இது எதுக்கு பண்ணிக்கிட்டுன்னு நினைப்பேன். பட் இது என்னோட எனக்கு ப்ரொமோஷனுங்கிறதுனால நான் வந்து அது முடி போனால் போகுது, நம்ம தான் கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை குட்டி பெற்றாச்சு, நமக்கு போதும், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஹேரில் நீங்கள் மேரேஜ் ஆகாத பிள்ளைங்க உங்களுக்கு லைஃப் இன்னும் இருக்குது. ஹேர்னாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம லைஃப் பார்ட்னருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை பத்திரமா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் யாருமே என்கிட்ட கேட்காத ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னா, ஹேர் வந்து வளர்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களோட மைண்ட் செட்டும் அதுதான். மேக்ஸிமம் பொம்பளை பிள்ளைங்களோட மைண்ட் செட்டே என்னென்னா, நமக்கு கொஞ்சம் ஹேர் நீளமாக இருக்கணும், ரொம்ப கருகருன்னு இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சைனிங்காக நல்லா இருக்கணுங்கிறது தான் அந்த பிள்ளைங்களோட ஒரு ஆசை. அப்புறம் சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஸ்மூத்னிங் பண்ணால் கண்டிப்பாக பொடுகு வரும், சரியா? நிறைய பொடுகு வரும். அதை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். அதை வந்து பேலன்ஸ் பண்ணால் நீங்கள் அதுக்கு ஹேர் ஸ்பா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பொடுகு கூட வராது. இல்லைன்னா நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணாவே உங்களுக்கு பொடுகு வர ஆரம்பிச்சிடும், நிறைய ட்ராண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதனால நம்ம ஹேர் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். அதனால கவனமாக இருக்கணும். அதனால தான் நான் உங்களை அதை கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் அந்த டிப்ஸ்க்கு வந்துடும். என்னென்னா, ஹேர் வளரணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் பார்த்துக்கோங்க. இது எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தது. அந்த பாட்டி சொல்லி எனக்கு எங்கள் அம்மா அந்த எண்ணெய் காய்ச்சி கொடுத்தாங்க. இதை நான் எப்படி நம்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து நானும் என் தம்பியும் சண்டை வைக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய தடி எடுத்து என் தலையில் அடிச்சிட்டாங்க. தடினா அது காத்தாடி கம்பு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பு. அந்த கம்பு எடுத்து என் தலையில் எங்கள் அப்பா அடிச்சிட்டாங்க. அடித்து அந்த கம்பு வந்து 2ஆக முறிஞ்சு விழுந்துருச்சு. அந்த கம்பு 2ஆக முறிஞ்சு விழுந்ததில் ரொம்ப கொஞ்ச நாள் 2-3 நாள் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு, நல்லா வலி. எங்கள் அம்மா எண்ணெய் போட்டு வச்சுட்டே இருக்காங்க, நல்லா வலி. அது என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 நாள் கழிச்ச உடனே இந்த இடம் வந்து ஹேர் ஸ்பால் ஆகிட்டு, ரொம்ப ஹேர் அந்த இடம் ரவுண்டாக அந்த இவ்வளோ அடிப்பட்ட இவ்வளோ இடமும் எனக்கு வந்து ஹேர் சுத்தமாக இல்லை, அப்படியே சொட்ட தலையா ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப பயந்துட்டு எங்கள் அம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பயந்து எனக்கு மெடிக்கல்லேருந்து ஒரு மருந்து வாங்கி கொண்டு தந்தாங்க. இதை தேயி அப்படின்னு அடிச்சுட்டு அவரே வாங்கி தந்தார். அதை வாங்கி தந்துட்டு இதை தேயி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதில் செட் ஆகாத ஒரு விஷயம், ஒரு பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொன்னாங்க, மருதாணி. நான் சொல்கிறேன் அதில் என்னெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். மருதாணி இலை, அப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், இந்த 2 தான், வேறு எதுவும் கிடையாது. ரெண்டே இங்கே. அது வந்து பெரிய ஒரு பொருளெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மொத்தமே ஒரு 2-3 பொருள் தான். ஆனால் நல்ல ஒரு முடி வளர்கிறதுக்கான ஒரு இதாக இருந்துச்சு. அது என்னெல்லாம்னா, மருதாணி இலை, அப்புறம் வந்து காட்டு நெல்லிக்காய், சரியா? காட்டு நெல்லிக்காய், அப்புறம் வந்துட்டு செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய். இது எல்லாமே என்னென்னா, நீங்கள் எண்ணெயை நல்லா காய வச்சு எண்ணெயில் மருதாணியை மட்டுமே கூட போட்டு வைக்கலாம். ஏன்னா மருதாணி தான் அதில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் வந்துட்டு நீங்கள் ஊற்றி கடாயில் தேங்காய் ஊற்றி வச்சுட்டு இந்த மருதாணி, செம்பருத்தி, அப்புறம் வந்துட்டு அந்த நெல்லிக்காய், அந்த காட்டு நாட்டு நெல்லிக்காய், அதை வந்து கொட்டையை எடுத்துட்டு நெல்லிக்காவை வந்து மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி அதை அந்த சாறு சக்கையோடு சேர்த்து நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா போதும். நீங்கள் எண்ணெயில் போடக்கூடியது
எண்ணெயில் போடக்கூடிய விஷயம் வந்து மருதாணி மட்டும்தான். மருதாணியை மட்டும் எண்ணெயில் போட்டு வச்சுக்கோங்க. மிச்சம் அப்படியே அந்த எண்ணெய் இலை வந்து அப்படியே பொரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயை அப்படியே இறக்கி வச்சுட்டு நீங்கள் அரைச்சி வச்சு அந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய் விழுத அந்த எண்ணெயில் நீங்கள் எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாட்டிலில் அந்த நெல்லிக்காயோட அந்த விழுது இருக்குல்ல அதை உள்ளே சேர்த்துடணும். அப்புறம் செம்பருத்தி பூ இருக்குல்ல, அது காஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அவளையும் எடுத்து நீங்கள் அந்த எண்ணெயிலே போட்டு அதை மூடி வச்சுருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா ரேபிட் ரத்தம் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ரேபிட் ரத்தத்தை ஒரு வெள்ளை துணியில் நல்லா டிப் பண்ணி அந்த வெள்ளை துணியை அந்த எண்ணெயில் போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஏன்க்கா பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் பண்ணினேன். எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுத்து நீ இதை டெய்லி தேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு பண்ணாங்க. நான் இந்த வழுக்கிற தலையில் தேய்க்க எனக்கு அது அப்படியே நறுக்கல. நான் இந்த ஹேர் ஸ்டைலாம் முன்னாடி பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் நான் இந்த ஹேர் ஸ்டைலாம் பண்ணும்போது இந்த இடம் முடி வளரும்போது இப்படி இந்த முள்ளம்பணிக்கு இந்த மாதிரி நின்றுது. அவ்வளோ ஒரு இதாக வளர்ந்துது. அப்புறம் வந்துட்டு எப்பா வந்துட்டிங்களோ, எனக்கு வந்து அப்படியே நல்லா முடி வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதில் எனக்கு ஒரு ரொம்ப நல்ல நம்பிக்கை. அதுக்கப்புறம் அதை நான் ஏன் விட்டுட்டேன் அப்படின்னாச்சுன்னா, எனக்கு வந்து அந்த ஆயில் செட் ஆகலை. அது தேய்க்க எனக்கு வந்து நல்ல தலை பாரமாக வெயிட்டு போட்ட மாதிரி நல்ல தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தலைவலினா கண்ட்ரோல் இல்லாத எனக்கு தலைவலி வந்துருச்சு. அதனால் நான் அதை விட்டுட்டேன். இதை வந்து நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண சொல்லலை. உங்களில் யாருக்கு தேவைப்படுதோ அந்த எண்ணெயை ரெடி பண்ணி தேய்ச்சி பாருங்கள். யாருக்கு வந்து அது செட் ஆகுதோ அவங்க கண்டிப்பாக இதை டெய்லி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு பெருசாலாம் எதுவும் தெரியாது. நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் யூஸ் பண்ணுறத, எனக்கு அதில் என்னென்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்னென்ன ஒரு விஷயம் யூஸ் ஆகலை, அப்படி யூஸ் ஆகியிருக்கு, யூஸ் ஆகலைங்கிறத தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஐயோ ஓகே, எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீ என்ன உனக்கு அது தெரியுமா, உனக்கு என்னத்தை தெரியும், இது இப்படி தான் பண்ணணும், இது அப்படி தான் பண்ணணும்னு வரைஞ்சி கட்டிட்டு வந்துடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை நான் யூஸ் பண்ணுறதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் தப்பாக இருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா, நான் சொன்ன எல்லாமே அப்படி தான், க்ரீமாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்கள் ஃபேஸுக்கு உங்களோட இதுக்கு செட் ஆகுதுன்னா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே இவ்வளோ தான். என்னோடய மேக்கப்புக்கு நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, மற்ற வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டட்டா, பை.